ஆகையாலே நாம் தொடர்ந்து இந்த வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து சத்தியத்தை நாம் பார்க்கும்படியாக கடந்த வாரத்திலிருந்து நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வேதமானது இந்த உலகத்தில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றும் இந்த வேதத்தினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் மனிதன் குறைத்து போட முடியவில்லை. ஏறக்குறைய ஒரு நிமிடத்தில் 50 வேதாகமங்கள் இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளில் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. பலவிதமான விஞ்ஞான ரீதியான விதத்தில் பல டிஜிட்டல் விதமான காரியம் வந்தாலும் வேதமானது ஒரு நாளும் அதனுடைய அந்த மேன்மையை இழந்து போகவில்லை. வேதத்தில் நாம் 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த உலகத்தில் 2 அதிகாரங்கள் மாத்திரம்தான் பாவமே இல்லாத ஒரு காலமாக இருந்த வேளையை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே பாவம் இல்லாத ஒரு காலம், பாவம் ஆட்கொண்டு செயல்படுகிற ஒரு காலமாக பிரிக்கலாம். கொஞ்சம் இந்த முதல் 2 அதிகாரங்கள் ஒரு பகுதியாக பிரிக்கலாம். இந்த வேதத்தில் எஞ்சிய வேத பகுதிகள் எல்லாவற்றையும் ஒன்றாக நாம் விதமாக சேர்க்கலாம். ஆಮೇಲೆ தேவனுடைய படைப்பை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். வெளிச்சம் உண்டாக்கடுவதென்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படி பல காரியங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். இவ்விதமாக தேவன் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கிவிட்டு மனிதனை மனிதன் உண்டாக்கடவது என்று சொல்லவில்லை. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கிவிட்டார். ஆனால் மனிதன் உண்டாக்கடவது என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக மனிதன் உண்டாயிருப்பான், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் தேவன் மனிதனை ஒரு வேறுபட்ட விதத்தில் சிருஷ்டிக்கிறார். அந்த முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்படியான காரியமானது, இங்கு ஒவ்வொரு நாளும் தேவன் அவ்விதமாக ஒவ்வொரு காரியத்தை சிருஷ்டிப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக நாம் அழகாக எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து அவர் கடைசியில் மனுஷனை உண்டாக்குறதை பார்க்கிறோம். மனிதனை அவ்விதமாக அவர் உண்டாக்கும்படியான இந்த காரியத்தை குறித்து அந்த முதலாவது அதிகாரத்தில் நாம் ஒரு சிறிய அளவில் நாம் பார்க்கிறோம். ஆனால் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின அந்த படைப்பின் காரியத்தை ஆண்டவர் அழகாக செய்கிறதை பார்க்கிறோம். இதில் பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், திரித்துவ தேவன் ஆவியானவர் அந்த இடத்தில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் வசனத்தின்படியாக குமாரனானவர் அவருக்காக இது படைக்கப்பட்டது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். பிதாவானவர் செயல்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த திரியேக தேவன் மூவருமாக சேர்ந்து அங்கு அவ்விதமாக சிருஷ்டிக்கும்படியான அந்த காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். அதுவே மனிதன் என்பவன் ஒரு அசாதாரணமானவன்ங்க. மனிதன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. ஏன் இன்றைக்கு மனிதனுடைய நம்ம பார்க்குறோம், எத்தனையோ விஞ்ஞான ரீதிகளில் மனிதனுடைய அறிவை பார்க்கிறோம், அவனுடைய ஞானத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக செவ்வாய்க்கு கிரகங்கள் அனுப்பப்படுகிறது, இங்கிருந்து அவனை இயக்குகிறான். சந்திரனுக்கு விதமாக அனுப்பப்படுகிறது, இங்கிருந்து இயக்குகிறான், அங்கே போய் இறங்குகிறான். எந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் தாமே அந்த அறிவை கொடுத்திருப்பனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த
மனிதன் ஏறக்குறைய தேவ சாயலில் தான் சிருஷ்டிக்கப்பட்டவன். வேற எந்த படைப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவ சாயலில் படைக்கவே இல்லை. மனிதனை மாத்திரம்தான் அவர் தமது சாயலில் சிருஷ்டிப்பதை பார்க்கிறோம். மனிதனை மாத்திரம்தான் ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட விதத்தில் சிருஷ்டிப்பினுடைய மேன்மையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆಮೇಲೆ மனிதன் என்பவன் தேவனோடு இவ்வளவு பெரிய உன்னதமான மகத்துவமான சிருஷ்டிப்பை ஆளுகை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்விதமாக மனிதனை உண்டாக்குறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கிவிட்டு அவர் எவ்விதமாக 7வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அங்கு ஊதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே தேவன் இந்த இடத்தில் ஒரு பொருளை, ஒரு வஸ்து எடுத்து தான் மனிதனை உண்டாக்குகிறார். மற்ற எல்லா காரியத்திலும் உண்டாக்கடுவது என்று சொன்னவர் தன்னுடைய சொந்த கைகளினால் இந்த மண்ணை எடுத்து அவ்விதமாக அவர் தனிப்பட்ட விதத்தில் உருவாக்குகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உருவாக்குதலில் தேவன் தாமே அவ்விதமாக அவனை உருவாக்கி அவனுக்கென்று ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 1வது அதிகாரத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். திரித்துவ தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் 26வது வசனத்தில், தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆಮೇಲೆ மனிதன் என்பவன் ஒரு அசாதாரணமான படைப்பாக இருக்கிறான். மனிதன் என்பவன் தேவனுடைய உன்னதமான நோக்கத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். மனிதன் என்பவன் தெளிவான தேவனுடைய திட்டத்தோடு கூட அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். மனிதன் என்பவன் தேவனோடு கூட என்றென்றும் வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஒரு கேட்கலாம், இன்னைக்கு ஏன் கடவுள் மனுஷனை சிருஷ்டிக்க வேண்டும்? இந்த வேதத்தில் பார்க்குறோம், இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்து அவர்கள் அந்த ஐக்கியத்தின் மூலமாக அவர்களுக்கு இன்னொரு விதமான ஒரு காரியம், அவருடைய அந்த இணைப்பை பூர்ணப்படுத்தும்படியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் அப்படி இல்லை. நம்ம மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனானவர் அந்த மூவரும் திரித்துவ நிலையில் அவர்கள் பரிபூர்ணமானவர்களாக ஐக்கியம் கொண்டிருக்கிற தன்மையுடைய மூவரில் ஒருவராக இருக்கிறார். அப்பொழுது மனிதனை அவர் ஏன் சிருஷ்டித்தார் என்று சொன்னால், மனிதனை தன்னோடு கூட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கைக்காக சிருஷ்டித்தார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நாம் நிறைய பணம் இருக்குமானால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று எண்ணுகிறோம். அப்படி நிறைய பணமுள்ள ஒரு மனிதனை போய் நாம் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் கேட்டால் அவன் இது எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக அவன் சொல்ல முடியலை. அல்லது வாழ்க்கையில் பல விதங்களில் அவள் பெற்றிருக்கிற பல காரியங்களானது அவர்களுக்கு இந்த காரியங்களை திருப்தியாய் நிறைவாய் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக செய்வதற்கு போதுமா என்று பார்த்தா இல்லைங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கைக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவனோடு உறவு கொண்டு வாழுகிற ஒரு நிலைக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்டவன். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் தேவன் மாத்திரம்தான் அவனுக்கு நிறைவையும், தேவன் மாத்திரம்தான் அவனுக்கு சமாதானத்தையும், தேவன் மாத்திரம்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள நிலைக்குள்ளாக வழிநடத்தி செல்ல முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம்.
இங்கே ஆண்டவர் வேறு எங்கேயும் அப்படி பார்க்கல பாருங்க. தமது சாயலாகும். லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் ஆஃப்டர் அவர் லைக்னஸ். அதுமாதிரி மனுஷன் சொல்லப்போனால் தேவனைப் போல தேவனோடு என்றென்றும் வாழும்படியான ஒரு மேலான படைப்புக்கு உட்படுத்தப்பட்டவன். ஆகவே தான் ஆண்டவர் அவனை அந்த 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த மண்ணை எடுத்து அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான், எ லிவிங் சோல். ஆகவே தான் மற்ற எல்லா படைப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஒரு மிருகமாகட்டும், அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே மரணத்துக்கு பின்பாக அவைகளுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. மரணத்துக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் அவைகளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இந்த உலகத்தோடு கொண்டிருக்கிற தொடர்பு என்பது இல்லை. சரி, இன்னும் கூட கொஞ்சம். ஆனால் மனிதன் என்பவன் அப்படி இல்லைங்க. மனிதன் என்பவன் அவன் நித்தியமாய் ஜீவிக்கிறவனாக இருக்கிறார். அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பரத்திலிருந்து வந்தவர். வேறு எந்த ஒரு மனுஷனும் இங்கிருந்து அங்கே போனது கிடையாது. ஆகவே இந்த வாழ்க்கைக்கு பின்னால் என்ன இருக்கு என்பதை குறித்து மனிதனுக்கு தெரியாது, ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னா மரித்து போய் மறுபடியுமாக இந்த உலகத்தில் வந்து சொல்லக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வந்தவர் தெளிவாக அந்த வாழ்க்கை என்பது என்ன என்பதை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானே, இன்னொன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே மனிதனை தேவன் உண்டாக்கின பொழுது அவனை செம்மையாகத்தான் உண்டாக்கினார் என்பதை பார்க்கிறோம். பாவம் என்பது இல்லை, பாவம் என்பது இம்மியுமே இல்லை, பாவத்தினுடைய ஆளுகை இல்லை. இன்றைக்கு உலகத்தில் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவத்தன்மை. சொல்லப்போனால் மூடி என்ற ஒரு தேவ மனிதனிடத்தில் கேட்டாங்க, உங்களுக்கு யாருங்க எதிரி? எனக்கு எதிரி யாரும் இல்லை, நான் தான் எதிரி. என்னுடைய சுபாவம் தான் எதிரி, என்னுடைய தன்மை தான் எதிரி, என்னுடைய குணம்தான் எனக்கு எதிரி. உண்மையாலே அது எவ்வளோ உண்மை தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு மற்றவர்கள் என்பதை விட நம்ம தான் காரணம். அதுதான் இந்த வேதம் முழுவதுமாக போதிக்கிற ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்னால் காணப்பட்ட அந்த உறவை நாம் பார்க்கிறோம். தேவனோடு அவன் உறவு கொண்டவனாய் வாழுகிறான். அங்கே பாருங்க, அவ்விதமாக அந்த 2வது வசனத்தில் மனிதனை உருவாக்கி தமது சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று பார்க்கிறோம். அருமையானே, நீங்களும் நானும் லிவிங் சோல். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடிந்து போகிறது இல்லை. முதலாவது காரியம் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்ற படைக்கப்பட்டவைகளைப் போல இந்த உலகத்தோடு நாம் முடிந்து போகிறவர்கள் அல்ல. பலவிதமான காரியங்களை பார்க்குறோம். மனிதனுடைய ஆத்மத்தை குறித்த பலவிதமான காரியங்கள், ஒரு மனிதனுடைய உள்ளான நிலையில் அவனுடைய காரியங்கள் பலது செயல்படுவதை பார்க்கிறோம். காரணம் என்னென்னா, பொதுவாக ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லுவார்கள். இந்த ஆத்மாவைத்தான் ஆவி, ஆத்மா என்று பிரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இன்டலெக்ட், இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த பல காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனாக செயல்படுத்தும்படியான காரியத்தை பார்க்கிறோம். அவ்விதமாக தேவன் இவள் எல்லாவற்றையும் உருவாக்கி அழகான
ஆறை உருவாக்குகிறார், அழகான பல காரியங்களை உருவாக்குகிறார். அவனை அவ்விதமாக அங்கு வைக்கிறார். அந்த 15வது வசனத்தில் ஏதேன் என்னும் அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த இடத்தில் அவனை வைக்கிறார். அதனாலே தேவன் இந்த 1வது அதிகாரத்தில் மனுஷனுக்கு முதல் அதிகாரத்திலேயே இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால தான் மனிதன் தனித்துவம் வாய்ந்தவனாக இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், 2:22 இங்கு இவ்விதமாக சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். மனிதன் என்பவன் அவைகளை ஆளுகை செய்யும்படியாக, அவைகளை அவன் அவ்விதமாக அங்கு நிறைவேற்றும்படியாக, இவைகள் எல்லாவற்றையும் ஆளும்படியாக. அந்த 25வது 66 பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அண்ட சராசரங்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். They are to rule. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொட்டன்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, அசாதாரணமானது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தவராக, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு உருவாக்கினவராக இருக்கிறார். ஆகவே தான் மனிதன் என்பவன் தனித்தன்மை வாய்ந்தவனாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, தேவன் அவனோடு கூட அந்த 2வது அதிகாரத்துக்கு நாம் வருவோமானால், ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவ்விதமாக மனிதனோடு உறவாடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவ்விதமாக அங்கு அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை 18 பார்க்குறோம். தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி அவருடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்குகிறான். இங்கே பார்க்கிற ஒரு அருமையான ஹார்மனி என்னென்னா, திரித்துவ தேவன் மனிதனோடு ஐக்கியம் கொண்டு வாழ்கிறதை பார்க்கிறோம். மனித உறவு பாதிக்கப்படாத நிலையில் கணவன் மனைவியுமாக ஒருமித்து இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் பார்க்கிறோம். அதுமாதிரி இந்த 2 அதிகாரத்தில் பாவம் என்பது இல்லாததுனால தான் இந்த காரியமானது சாத்தியக்கூறாயிற்று. மனிதன் தேவனோடு உறவு கொள்ளுகிற காரியம் சாத்தியமாயிற்று. தேவன் மனிதனோடு கூட உறவு கொள்ளுகிற காரியம் சாத்தியமாயிற்று. மனிதனோடு மனிதன் உறவு கொள்ளுகிற காரியமானது சாத்தியமாயிற்று. இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னா, பாவம் என்றைக்கு பிரவேசித்ததோ அன்றைக்கு இந்த உறவுகள் பாதிக்கப்பட்டன. அன்றைக்கு மனிதன் தேவனோடு உறவு கொள்ளுகிற காரியம் பாதிக்கப்பட்டது. தேவன் மனிதனோடு உறவு கொள்ளுகிற காரியமானது பாதிக்கப்பட்டது. அடுத்தது மனிதனோடு மனித உறவு பாதிக்கப்பட்டது. இன்றைக்கி ஏங்க நம்முடைய உலகத்தில் பார்க்குறோம், பலவிதமான சண்டைகள், பொறாமைகள், போட்டிகள், அன்பற்ற ஒரு நிலை, பலவிதமான குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள், என்றுமில்லாத நிலைகளில் இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து போய்விட்டன. மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப சாதாரணமாக ஏற்பட்டு விட்டது. நம்முடைய நாட்டிலும் இது சாதாரணமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மனிதனோடு மனிதன் இணைந்து வாழ முடிவதில்லை, கணவன் மனைவியுமாக சேர்ந்து வாழ முடிவதில்லை. எத்தனையோ வருடங்கள் கழித்து கூட அவர்கள் பிரிந்து விடுகிறதை பார்க்கணும். ஏன் இந்த அவல நிலை? காரணம், பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்த பொழுது, பாவம் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்த பொழுது இந்த எல்லா விதமான அன்புள்ள இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன, அன்புள்ள உறவுகள் பாதிக்கப்பட்டன, அன்புள்ள தேவனுடைய நோக்கம் பாதிக்கப்பட்டது. அம்மையாலே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நாம் இணைந்து வாழ்வதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த உலகத்தை நாம் மறுபடியுமாக ஆள முடியும்.
மனிதன் நம்ம என்ன செய்கிறோம்? பல காரியங்களை திட்டமிடுகிறோம், தப்புன்னு இல்லை. பல காரியங்களை நாம் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், திட்டமிடுகிறோம், செயல்படுத்துகிறோம். அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைகிறோம். அநேக காரியங்களில் அவைகள் நிறைவேறினாலும் அதனுடைய நிறைவை நம்மால் பார்க்க முடிவதில்லை. உலகமானது ஒரு வனாந்தரத்தை போல காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யும்படியான காரியங்களிலும் கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாகல்ல, அடிமைகளாய் மாறி போயிட்டோம். சூழ்நிலைகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. மனித உறவுகளில் நாம் அடிமைப்பட்டு வாழ்கிறோம். மனிதனுடைய அபிப்பிராயங்களில் நாம் தவறான கணக்கெடுக்குள்ளாக போகிறோம். மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் சுதந்திரமற்றவனாய் காணப்படுகிறான். ஆக வீழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நம்மை பாதித்திருக்கிறது. வீழ்ச்சி என்பது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் பாதித்த மிகப்பெரிய பாதிப்பு என்னென்னா, தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவு பாதிக்கப்பட்டது. தேவனோடு நாம் உறவு கொண்டு வாழுகிற அந்த அருமையான வாழ்க்கையினுடைய மகத்துவமான நோக்கம் பாதிக்கப்பட்டது. ஆமையாலே நம்முடைய வாழ்க்கையில் தனித்து விடப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனித்து விடப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் போராடுகிறோம். தனிமை மனிதனை ஆட்டி படைக்கிறது. ஒருவேளை ஒரு கணவன் மனைவி அது ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள் இருந்தாலும் கூட மனிதன் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் ஒரு தனிமையாய் போராடுகிறவன் அவை காணப்படுகிறான். அவனோடு இணைந்து வழுகிற மக்கள் அதிகமாக பார்க்க முடியுது. ஏன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளும் கூட அநேக சமயங்களில் அவனோடு இணைந்து செயல்பட முடிவதில்லை. பல விதங்களில் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் தனியாய் ஒரு பிரயாணப்பட்டு போகிற ஒரு பிரயாண நிலையத்தான் நம்ம பார்க்குறோம். ஏன் காரணம்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த தனிமையினுடைய காரியம் ஏற்பட்டதனுடைய விளைவு என்னவென்றால் பாவம். எங்கிருந்து ஆரம்பித்தது? தேவனோடு கொண்டிருந்த அந்த உறவில் துண்டிக்கப்பட்டதுனால தான் அங்கு தனிமை. அதனால தான் முதலாவது 2 துண்டிப்புகள் நேரிடுகிறது, நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, we are cut off from God. தேவனிடத்திலிருந்து நாம் துண்டிக்கப்பட்டுட்டோம். மனுஷனிடத்திலிருந்து நாம் துண்டிக்கப்பட்டோம். எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ மக்களை சூழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தனிமையாய் ஓடுகிறவனாகவே காணப்படுகிறான். ஏன் இன்றைக்கு அதிகமாக சூசைடல் ரேட், தற்கொலையின் காரியம் அதிகமாக காணப்படுவதை பார்க்கிறோம்? ஏன் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவ்விதமாக அங்கு எல்லா விதமான காரியங்களிலும் விட்டுப்போன ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், இழந்து போன ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுமாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தோடு தான் தேவன் நம்மை சீழ்ச்சித்திருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்? அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும், இந்த காரியங்களுடைய நிலை எல்லாவற்றிலும் அவன் பொருந்தி கொள்ள முடியாதவனாக வாழுகிறான். அதாவது தேவன் என்ன நோக்கத்துக்காக மனிதனை சிருஷ்டித்தானோ அந்த நோக்கத்தை விட்டு மனிதன் வழி விலகி போன நிலையில் அவன் எதிலையுமே பொருந்தி கொள்ள முடிவதில்லைங்க. எதிலையுமே அவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவன் பொருந்தி செயல்பட முடியாதவனாகவே காணப்படுகிறான். நிறைய சமயங்களை நம்ம நினைக்கிறோம், போராடுகிறோம். சொல்லப்போனால் மனுஷ வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குதுங்க. ஒருவேளை நம்ம வெளியே சொல்ல முடியல, மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் நடைபெறுவதில்லை. பல விதங்களில் மனிதனுடைய வியாதிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதிகரித்து கொண்டே. மேற்கத்திய நாடுகளில் பார்ப்பீர்களானால் இளம் வயதில் இருக்கிறவங்க அநேகர் கேன்சரில் மரித்து போய்விடுகிறார்கள். ஆಮೇಲೆ வாழ்க்கையில் பெரிய ஒரு குறிக்கோளோடு கூட கோடிக்கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய திட்டங்கள், எவ்வளோ பெரிய ஞானிகள், எவ்வளோ பெரிய காரியங்கள் எவ்வளோ இருந்தும் கூட திடீரென்று ஏற்படுகிற
அந்த விதமான எதிர்பாராத வியாதிகள் வாழ்க்கையில் சிதைத்து விடுகிறது, வாழ்க்கையை நோக்கத்தை சிதைத்து விடுகிறது. அது அருமையானே, இந்த உலகத்தில் 2 துண்டிப்பு, ஒன்று தேவனோடு கூட கொண்டிருக்கிற துண்டிப்பு, இன்னொன்று மனிதனோடு கொண்டிருக்கிற துண்டிப்பு. இந்த துண்டிப்புகள் நிமித்தமாகத்தான் நம்ம போராடுகிறோம். நாம் போராடுகிறோம். சொல்லப்போனால் பல விதங்களில் தனிமையாய் போராடுகிறோம், பல விதங்களில் சோர்வுகள், தளர்வுகள், நம்பிக்கையின்மை. அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்மை அலைக்கழிக்கிறான். பிசாசு நம்மை, ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்தாரோ அதை விட்டு அவன் விலக்கும்படியாக பிரயாசப்படுகிறான். தேவன் படைத்தவனுடைய உன்னதமான நோக்கம் என்னவென்றால் இந்த 2 காரியம், தன்னோடு உறவு கொண்ட ஒரு அருமையான வாழ்க்கை, மனிதனோடு மனிதனோ கொண்ட அருமையான வாழ்க்கை. அதுமாதிரி இந்த படைப்பினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த 3வது அதிகாரத்தில் அதான் நம்ம பார்க்குறோம். இது 2மே துண்டிக்கப்படுகிறது. அழகாக ஆண்டவர், நீங்கள் அந்த மனுஷனை எப்படி ஆண்டவர் அழகாக மனுஷனை உருவாக்கி இந்த எலும்பை எடுத்து மனுஷனை உண்டாக்கி கொண்டு வர்றதை பார்க்குறோம். தேவன் உறவாடுகிறதை பார்க்கிறோம். அழகான ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறதை பார்க்குறோம். நல்ல ஒரு சூழ்நிலையில் சாத்தான் அங்கு உள்ளே நுழைகிறதை பார்க்கிறோம். சிலர் கேட்பாங்க, ஏன் ஆண்டவர் பாவத்தை அனுமதிச்சிருக்கணும்? ஏன் பேசாமல் பாவம் என்பதே இல்லாமல் இருந்திருந்தால் நல்லமா இருக்குமே? நமக்கு தெரியாது. ஏன்னா தேவன் என்பவர் சர்வ ஞானம் உள்ளவர். இந்த உலகத்தில் எப்படி பாவம் பிரவேசித்து தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், தேவன் பாவம் இல்லாதவர். தேவன் பாவத்துக்கு காரணர் அல்ல. ஆனால் எப்படி அதை உள்ளே பிரவேசித்தது தெரியாது. வேதம் அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கவில்லை. ஆனால் பாவம் என்பது பிரவேசித்திருக்கிற அந்த பிரவேசத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், இந்த பிசாசானவனை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரதான தூதன் மிக அழகானவன், மிக நேர்த்தியானவன், மிக செம்மையானவன், விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்படைய பார்க்கிறோம். இந்த பிரதான தூதன் அவன் தேவனைப் போல ஆவேன் என்று சொல்லி தேவனுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட பொழுது அவன் கீழே விழத்தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த விழுந்து போன இந்த பிசாசு இன்றைக்கும் அவன் உலகமெங்கும் ஆட்சி செய்கிறான், அரசாளுகிறான். ஆனால் அவருடைய அரசாட்சி ஆண்டவரைப் போலல்ல. ஆண்டவர் எங்கேயும் வியாபித்திருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார், சர்வ ஞானம் உள்ளவர். ஆனால் பிசாசு அப்படி இல்லை. குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட விதங்களில் செயல்படுகிறவனாக இருக்கிறான். உதாரணமாக இப்போ சேலம் சொன்னால் ஒரு ஜூரிடிக்ஷன் மாதிரி, ஒரு நாமக்கல் சொன்னால் ஒரு ஜூரிடிக்ஷன் மாதிரி. அவன் தன்னுடைய தூதர்களை கொண்டு அவன் இன்றும் செயல்படுகிறவனாக இருக்கிறான். தானியேல் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், தானியேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தானியேல் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் பதிலை கொண்டு வருகிறார், கொடுத்துறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பெர்ஷிய அதிபதி 21 நாட்கள் அந்த ஜெபத்திற்கு பதில் வரக்கூடாதபடிக்கு அவன் போராடுகிறான். ஆகவே மிகாவேல் என்ற தூதன் அந்த இடத்துல வந்து அந்த விடுதலையை அனுப்புகிறார். ஆமாம், ஆவிக்குரிய இந்த ரெல்ம் நமக்கு தெரியாது, ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு தெரியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல விட முடியாது. ஏன் இன்றைக்கு பல விதங்களில் மனிதனுடைய மனநிலையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியருக்கு நிருபத்தில் பார்க்குறோம். எபேசியருக்கு நிருபத்தில் இங்கே சாத்தானோடு கூட நாம் போராடும்படியான போராட்டத்தை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆಮೇಲೆ பிசாசானவன் உண்மையானவன், ஏதோ கொம்பு வச்சு வர்றான்னு சொல்லலை. இன்றைக்கி குடும்பங்களை அழிக்கிறான், வாழ்க்கையை அழிக்கிறான், வாழ்க்கையினுடைய சமாதானத்தை அழிக்கிறான். 3 காரியங்களை செய்கிறான். கொல்லவும், அதாவது அவனுடைய ஆத்தும அழிவை உறுதிப்படுத்தி அவன் செயல்படுகிறான். திருடவும், நம்முடைய சமாதானத்தை திருடுகிறான். அநேக குடும்பங்களில் சந்தோஷத்தை திருடுகிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் திருடுகிறான். எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எதிர்பாராத உறவில் ஃப்ரிக்ஷன்ஸ்,
ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட இன்னொருத்தர் திடீர்னு ஏதாவது சொல்லும் பொழுது ஃப்ரிக்ஷன்ஸ். அழிக்கவும் வருகிறான். அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமாதானத்தை அழிக்கிறான், சந்தோஷத்தை அழிக்கிறான். எபேசியர்கள் நிருபத்தில் நாம் இவ்விதமாக பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நாம் அறியாதிருக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் உண்டு என்பதை குறித்து தெளிவாய் பவுல் இங்கே எடுத்து பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற விதமான போராட்டங்களின் மத்தியில் ரட்சிப்பை குறித்து அழகாக சொல்லுகிறார். இந்த எபேசியர்கள் நிருபத்தில் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை குறித்து அழகாக சொல்லுகிறார். அவைகளின் மேன்மையை குறித்து அழகாக சொல்லுகிறார். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு அருமையாக குடும்பங்களை குறித்து அந்த 5வது அதிகாரத்தில் பேசுகிறார். இப்படியாக பல காரியங்களை சொல்லிட்டு இந்த எபேசியர்கள் நிருபத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த ரட்சிப்பை குறித்து அழகான பல காரியங்களை சொல்கிறார். அந்த 1வது அதிகாரத்தில் நீங்கள் இந்த எபேசு சபையில் அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதை குறித்து, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ரட்சிக்கிறதை குறித்து 2வது அதிகாரத்தில் அழகாக ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். 3வது அதிகாரத்தில் இவ்விதமாக ஆண்டுடைய அன்பை குறித்து பேசுகிறார், விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். 4வது அதிகாரத்தில் இவ்விதமாக தொடர்ந்து அந்த அருமையான பல காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறார். 5வது அதிகாரத்தில் வரும்பொழுது இன்னும் மேலான ஆவிக்குரிய நற்குணங்களை குறித்து பேசுகிறார். கடைசியாக 6வது அதிகாரத்தில் வரும்பொழுது 10வது வசனத்தில் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவர் ஒன்று சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளாக எப்போவுமே நங்கூரமிடுங்கள். அவருக்குள்ளாகத்தான் நம்ம பலப்பட முடியும், வேறு எதுனாலும் நம்ம பலப்பட முடியாது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றுறதுனால, என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த காரியத்தை மாற்றுறதுனால, இன்றைக்கி பொதுவாக இந்துக்கள் மத்தியில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, அவங்க பிரச்சனைன்னு வரும் பொழுது பல விதங்களில் ஜோஷியரிடத்தில் போகிறாங்க, வாஸ்து என்ற இடங்களெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த வாஸ்து பார்க்குறவங்க சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் விதமாக இந்த வாசலை வேறு பக்கமாக திருப்பி அமையுங்கள், உங்களுடைய வீட்டின் வாஸ்து சரியில்லை, அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை தீரும். அவை மனிதன் என்பவன் வெளிப்பிரகாரமான சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதான தவறான காரியங்களெல்லாம் மக்கள் எழுப்புண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம இவைகளை மேற்கொண்டு வாழ முடியும்னா கர்த்தருக்குள்ளாகத்தான். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலே நீயும் நான் வேறு எங்கேயும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு உனக்கு தொடர்பு சரியா இல்லையா, சரிப்படுத்து. தேவனிடத்தில் போ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் அம்மோடு கூட இருக்கிற உறவில் சரியில்லையா, இந்த உறவு பாதிக்கப்படுறதுனால மற்றெல்லாம் பிறகு முதல்ல நம்ம பார்க்குறோம். முதலாவது வீழ்ச்சி அங்கே என்ன? முதலாவது வீழ்ச்சி தேவனோடு கொண்ட உறவு பாதிக்கப்படுகிறது. மனுஷன் அங்கே ஆண்டவரோடு இருக்க விரும்பலை. இந்த காலம் எவ்வளவு காலம் இருந்தது நமக்கு தெரியாது. இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாபேல் கோபுரத்தை மனிதன் கட்டுகிறதை பார்க்கிறோம். அது வரைக்கும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் சரித்திரங்க. அது 2000 years. அப்போ ஆபிரகாமுடைய காலம் எப்பன்னா 2000 yearsன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த உலகமே இப்பொழுதெல்லாம் நம்ம இருக்கிறது ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுடைய சரித்திரம் தாங்க இது. கிறிஸ்து பிறத்த பின்பாக 2000 ஆண்டுகள், ஏறக்குறைய 2024 வைங்களேன், 2020 என்று சொல்லலாம். அதற்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக 4000 ஆண்டுகளில் அந்த முதல் 2000 ஆண்டுகள் ஆதியாகமம் 11 அதிகாரங்களுக்கு உட்படுத்தப்பட்ட காலங்கள். அந்த மீதி 2000 ஆண்டு தான் ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமுடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக.
மோசேயின் காலம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1400 ஆண்டுகள் என்று சொல்லலாம் கிறிஸ்து பிறகு. அப்போ ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் இடைப்பட்ட நிலையில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 600 ஆண்டுகள். மோசேக்கு ஆபிரகாம் தெரியாது, ஆபிரகாமுக்கு மோசே தெரியாது. ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்னார்? ஒருவர் வரப்போகிறார். இந்த ஆபிரகாமின் வழியில் தான் ஒருவர் வரப்போகிறார். மோசே சொன்னார், என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்ப போகிறார், அவருக்கு செவி கொடுங்கள். ஆகிய இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? வரப்போகிற மேசியாவை பற்றி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆபிரகாமின் சந்ததியில் ஆண்டவர் கொண்டு வரும்படியான ஒரு காரியத்தை அவர் 2000 உலகம் உண்டாக்குன்பாக திட்டமிட்டு கொண்டு வருகிறார். அதுமாதிரி இந்த வேதம் அழகான புத்தகம். இந்த வேதத்தை நான் வருகிற காலங்களில் பல கோணங்களில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வேதத்தை அறிந்து கொள்வது தான் நமக்கு ஞானம். வீழ்ச்சியில் காணப்படுகிற அந்த 2 காரியம் என்னென்னா, முதலாவது காரியம் தேவனோடு கொண்டிருந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஆதியாகம புத்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே நம்ம பார்க்குறது அதுதான். இங்கே முதலாவது துண்டிப்பு மனிதன் வீழ்ந்த பொழுது அங்கே காணப்படுகிற துண்டிப்பு, தேவனோடு கொண்டிருக்கிற அந்த துண்டிப்பு பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பிசாசு சொல்கிறான். அவன் எப்படி பேசுனா தெரியாது, பாம்பு பேசுனதா தெரியாது. பாம்பு தானாக பிறந்து பாம்பு பேசுனதாக வேதத்தில் நம்ம பார்க்கல. ஆனால் கழுதை பேசுனதாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கழுதையின் வாயை திறந்தார். அப்போ அந்த பாம்புக்கும் சர்ப்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த பாம்பின் வழியாய் சர்ப்பம் பேசிட்டது தான். சர்ப்பமே பிசாசு இல்லை, அந்த சர்ப்பத்தின் வழியாய் சாத்தான் பேசுகிறான். நேரடியாக பேசினானா அது எப்படி பேச நமக்கு தெரியாது. ஆனால் தெளிவான விதத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். தெளிவாக பேசுகிறான். அதுமாதிரி இன்றைக்கு கூட சாத்தான் பேசுகிறான், தெளிவாக பேசுகிறாங்க. உன்னிடத்தில் என்னிடத்தில் அவன் பேசுகிறான். பல விதங்களில் நம்மை சமாதானத்தை திருப்புகிறான். மற்றவர்களை குறித்த ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுகிறான். மற்றவர்களை குறித்த தப்பு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுகிறான். பொய்யை நம்பும்படியாக செயல்படுகிறான். அவனுடைய காரியத்தை நாம் நம்புகிறோம், அவனை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவனுடைய பொய்யை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம், நஷ்டப்படுகிறோம், தோல்வி அடைகிறோம். 3வது அதிகாரத்தில் பாருங்கள், அவ்விதமாக அங்கு சாத்தான் பேசுகிறான். அவ்விதமாக சாத்தான் பேசும் பொழுது இந்த ஜனங்களுக்கு தெரிகிறது தேவன் அதை சாப்பிடக்கூடாது என்பதை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, அந்த 3வது அதிகாரத்தில் சாத்தான் கேட்குறான். அவன் நேரடியாக அவன் பேசலை. 1வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. டைரக்டாக பேசலை, எல்லா கனிகளையும் புசிக்கக்கூடாதுன்னு பிசாசு ஆண்டவர் சொன்னது. அப்போ அவள் சொல்கிறா, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்ச கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இல்லையா ஆண்டவர்? இங்கே பாருங்கள், ஸ்திரீயானவள் ஆண்டவர் சொன்னது என்னன்னு சொன்னால், அவர் ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த 2வது அதிகாரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் பண்ணிட்டு அந்த 17வது வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க 16லேருந்து வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்
அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்படித்தான் சொன்னார், புசிக்காதன்னு தான் சொன்னார். ஆனால் இந்த ஸ்திரீயானவள் என்ன சொல்கிறா 3ஆம் வசனத்தில், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லலையே, புசிக்காதன்னு சொன்னார். தொடரதை பற்றி அந்த இடத்துல தொட வேண்டிய அவசியமே இல்லை இவளுக்கு. அதாவது அருமையானே, வேதம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு முற்று பெற்ற சத்தியம் இது. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், இதை உன்னோட நீ கூட்டாத குறைக்காத, இது போதுமானது, இது அதிகாரம் இல்லை, உனக்கு இது போதும், இதை நீ கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் எங்கேயுமே தேவனுடைய வார்த்தையில் தாங்க தாக்குவான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா, இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் என்னென்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான யுத்தம் தான். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் என்ன நம்ம பார்க்குறோம், சபைகளில் ஆண்டவர் சொல்லிட்டு அந்த வேதம் போதுமானதுப்பா, இதை வச்சு நீ உடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது போதாது, எனக்கு பல வரங்கள் வேணும், அந்நிய பாஷை வேணும், இன்னும் வேத அறிவுக்காக தீர்க்கதரிசனம் வேணும். ஆமாம், தேவையே இல்லை. வேதம் உனக்கு முழுமையாய் கொடுக்கப்படும், இதோட கூட்டாத குறைக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்க தான் அவள் தொடவும் வேண்டாம்னு சொல்கிறான். அந்த இடத்துல அவள் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த இடத்துல அவள் முழுமையாக அங்கீகரிக்காததை காட்டுகிறோம். பிசாசு ஆரம்பிக்கிறதே சொன்னது உண்டா, இந்த வார்த்தை உண்மைதானா, இதை நம்பி நம்ம வாழலாமா, இது ஆண்டவருடைய வார்த்தை தானா, இதில் ஏதோ ஒரு புத்தகம் தானா, அல்லது ஏதோ மற்ற 4 பேர் 40 பேர் எழுதி வச்சுருக்காங்கன்றாங்க அதுதானா. அப்போ இந்த வேதத்தை நீயும் நானும் சார்ந்து வாழாத பொழுது எல்லா குழப்பங்களுக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே வரும். ஆகவே அந்த வேதத்தை அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காகரமாகிறார்கள். பிசாசு ஆரம்பித்ததே தி அட்டாக் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கும் அதுதான் நடக்குது. தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கப்பட்டது. கிறிஸ்தவம் எப்பொழுது இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற தேசங்களில் பின்னடைவுக்குள்ள ஆனது தெரியுங்களா? முதல் ஹையரார்க்கின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள், வேத பண்டிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், பைபிளில் பாருங்கள் இங்கே சரியில்லை, அது சரியில்லை, என்றைக்கு வேதத்தில் குறை உண்டுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் பின்னடைவு. ஏன்னா இந்த வேதத்தினுடைய முழுமையான தன்மையை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஸ்பர்ஜன் காலத்தில் கூட பேப்டிஸ்ட் யூனியன் சொல்லி ஒரு அருமையான பேப்டிஸ்ட்களெல்லாம் சேர்ந்து லண்டன் மாநகரத்தில் சபையை கட்டி சத்தியத்தை போதித்த ஒரு அருமையான காலம் அது. அந்த போதகர்கள் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சிருஷ்டித்தது உண்மைதான், இந்த வேதம் சொல்லுது 6 நாளில் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், பைபிள் சொல்லுது, தெளிவாக சொல்லப்படுகிறது. 7வது நாள் ஆண்டவர் அதை ரொம்ப களைப்பாக இருந்தனால அங்கே ஓய்வெடுத்தார்ல. மனுஷனுக்கு ஓய்வை குறித்து முக்கியப்படுத்தும்படியாக தேவன் நியமித்த காரியம். அந்த ஒரு நாளை நீ தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தினா தேவனை ஆராதிக்கும்படியாக அந்த நாளை நீ செலவிடும்படியாக ஆண்டவர் கொடுத்த காரியம் அது. அப்போ அந்த சில போதகர்கள் என்ன பண்ணாங்க, மெதுவாக அது 6 நாள் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த விஞ்ஞானத்தையும் வேதத்தையும் இணைக்கலாம். ஆண்டவர் இந்த வளர்ச்சி பரிமாண கொள்கையெல்லாம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் வரும்படியாக ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இது மில்லியன் ஆண்டுகள். ஆகவே ஆண்டவர் தான் உண்டாக்கினார். ஆனால் 6 நாளில் அல்ல,
மில்லியன்ஸ் ஆண்டுகளில். ஏன்? ஒரு பக்கம் அந்த நாட்களில் ஜனங்கள் இந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. விஞ்ஞான ரீதியான விதத்தில் பிசாசு வஞ்சிச்சான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டையும் நம்ம அக்காமடேட் பண்ணிக்கலாம், இவங்களையும் சரிப்படுத்திக்கலாம், வேதமும் சரி இருக்கட்டும். ஸ்பர்ஜன் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? இந்த பேப்டிஸ்ட் யூனியன்லேருந்து தன்னுடைய சர்ச்சை வெளியான இனி இந்த சபையோட, இந்த பேப்டிஸ்ட் யூனியனோட நான் ஐக்கியம் இல்லை. ஏன்னா இந்த போதகர்கள் இவ்விதமாக போதிக்கிற ஆண்டுடைய வார்த்தையை என்னைக்கு இவங்க தாறு மாறாக்குறாங்களோ அவர்களோடு நமக்கு உறவில்லை. இது இப்போ 1800 ஆண்டுலேயே நடக்குது. ஆனால் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? பைபிள் எபிரேயர் நிருபத்தில் என்ன சொல்லப்படுகிறது? எபிரேயரில் வெகு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதே. அதை மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியல. எபிரேயர் நிருபத்தில் அந்த படைப்பின் காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது வெகு தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 3வது விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டார். இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். தானாக தோன்றினதுன்னு சொல்கிறாங்கல்ல. பாருங்க, இது ஏறக்குறை கிபி 1000 டார்வின் என்ற மனுஷன் 1700-800 காலங்களில் உண்டானது. ஆனால் வேதம் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்போ மனுஷன் பின்னால் இந்த மாதிரி எல்லாம் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான், சின்ன அணுவிலிருந்து வந்ததுன்னு எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் தீர்க்கமாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது, தானா உண்டாக்கப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆಮೇಲೆ இந்த வேதத்தை நீங்கள் நல்லா படிங்க, வேதத்தை சார்ந்து கொள்ள படிங்க. ஒரு சிலருக்கு எவ்வளோ காலம் இருக்குது, நேரம் இருக்கும்போதெல்லாம் படிங்க, இந்த வேதத்தை வாசிங்க. வேதம் தேவனுடைய வார்த்தை. இந்த வேதம் தெரியாதனால தான் நம்ம அநேக சமயங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழப்பம் அடைகிறோம். ஆகவே இந்த முதலாவது அந்த துண்டிப்பை சாத்தான் ஏற்படுத்துகிறான். அப்போது இந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணுறா? தொடவும் கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னார், தொடக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படின்னா என்னென்னா, அவள் தொடணுன்ற ஒரு ஆசை அவளுக்குள்ளே இருந்தது. தொட்டு பார்க்கலாமே, சாப்பிட தான் கூடாது. குரங்கும் வாழைப்பழ கதை தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு மனுஷன் ஒரு கொலை வாழைப்பழத்தை ஒரு குரங்கிட்ட கொடுத்து, இதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, நான் வர்ற வரைக்கும் இதை நீ பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். குரங்கு தானே அது, சுற்றியும் முற்றியும் பார்த்தது, ஒன்றுமே அதில் முடியல. அவர் சாப்பிட தானே கூடாதுன்னு சொன்னார், தொட்டு பார்க்கலாம் இல்லையா? அநேகமாக ஒரு கொலை இல்லை, ஒரே ஒரு பழம், நான் மாற்றி சொல்கிறேன். தொட்டு தான், அந்த சாப்பிடக்கூடாது என்ன சொன்னார், தொட்டு பார்க்கலாம் இல்லையா? மெதுவாக தொட்டு பார்த்தது. அப்புறம் யோசிச்சது, தொட்டு தானே பார்க்கக்கூடாது, நக்கி பார்க்கலாம் இல்லைன்னா அடி. ஆமாம், இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படித்தாங்க. அதை செய்யாதன்னா மனிதனுடைய இயற்கையான தன்மை என்னென்னா, செய்யக்கூடாது என்று சொல்கிறது தான் நமக்கு செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல் நமக்கு உண்டு. கடைசியில் பார்த்தா வாழைப்பழம் தோளோடையும் எல்லாம் முள்ள போயிடுச்சு, அது பேபேன்னு முழிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி குரங்கு கூட நல்ல வேலை செய்யுதுங்க, பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது என்ன பயங்கரமாக கடைக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வருது, காசை கொடுத்தா சரியாக சொல்லி எல்லாம் வருது. ஆகவே மனிதனுக்கு ஈக்குவலாக இல்லை, பட் அந்த ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே மனிதன் என்ன பண்ணுகிறான்? குரங்கிலிருந்து வந்தது என்றான். தவறு. தேவனை
மனிதன் அறிந்து கொள்வதற்கு தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். நீயும் நானும் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவை முதலாவது இந்த 2 துண்டிப்பை நான் முக்கியமாக சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், அது 3வது அதிகாரத்தின் பக்கமாக நாம் திருப்பி பார்க்கும் பொழுது முதலாவது தேவனோடு கொண்ட துண்டிப்பு அங்கே ஏற்படுகிறது. ஏன்னா பல காரியங்கள் உங்களுக்கு தெரியுன்றனால நான் முழுக்க போகலை. அங்கே கனியை புசிக்கிறார்கள். கனியை புசித்த பின்பாக பிசாசு பொய் சொல்கிறான். அம்மையாரிலே அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிகிறார்கள். பாவம் ஒரு மனிதனிடத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய பரிதாப நிலையை பாருங்க. தன்னுடைய அந்த இன்னசென்சி ஒரு பாவத்தின் உணர்வற்ற நிலையை இழந்துடுறான். அத்தி இலைகளை பறித்து அங்கே செய்கிறான். அப்போது தேவனை விட்டு விலகி ஓடுகிறான். ஆண்டவர் சிருஷ்டித்து எவ்வளவு காலம் அந்த இனிமையான உறவு இருந்ததை பற்றி வேதம் நமக்கு சொல்லலை. ஆனால் ஒரு நாள் இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. அவன் தேவனோடு உறவு கொள்ள படைக்கப்பட்டவன் தேவனை விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிட்டான், ஒழிய ஆரம்பித்தான். இன்றைக்கும் அருமையானே மனிதனுடைய வாழ்க்கை தான். வேதத்தை சொன்னால், சத்தியத்தை சொன்னால் மனிதன் ஓடுகிறான், விலகிறான், ஒழியறான். உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. பொய்யை நம்புகிறான், பொய்யை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் உண்மையை நம்ப மாட்டாங்க. அது உண்மையாகலுமே பிசாசானுடைய பயங்கரமான தந்திரம். ஆகவே அவன் தொடர்ந்து தேவனோடு வாழ முடியல. அங்கிருந்து துரத்தப்படுகிறான். ஒரு சின்ன இம்மி கூட அவனுக்கு ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமேன்னு ஒரு வருத்தம் கூட கிடையாது பாருங்களேன். ஆகவே தான் ரட்சிப்பு என்பது தேவனோடு மனிதன் மறுபடியுமாக அந்த இணைப்பு புதிக்கப்படுகிறான். அதோடு கூட என்ன ஆகுது, மனித உறவு பாதிக்கப்படுகிறது. ஆண்டவர் கேட்குறார், அந்த 3வது அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே கேட்கும்படியான ஒரு காரியத்தை குறித்து 6வது வசனத்தை, அப்பொழுது 5 நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார்னு சொல்லிட்டு அங்கே 6வது வசனத்தில் 2 பேருமே புசிக்கிறாங்க. புசித்த பின்பாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் தான் கூப்பிடுறார். அப்போ இன்றைக்கும் தேவன் உன்னை தேடுகிறார். யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அழைக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ வாழ்க்கையில் இப்படி பட வேண்டிய கஷ்டத்தை, உடைய வாழ்க்கையில் நிம்மதியற்று தனிமையாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நோக்கமற்ற வாழ்க்கை வேண்டிய அவசியம் இல்லை. உடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் அற்ற ஒரு நிலையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உன்னை அழைக்கிறார். இன்றைக்கும் உன்னை அழைக்கிறார். அவரோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு அவர் உன்னை அழைக்கிறார். அப்பொழுது அவன் அவ்விதமாக அங்கு ஒழித்து கொள்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அவனை பார்த்து கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கு அவன் அந்த கனியை புசித்ததுக்கு கடவுளையே குற்றம் சாட்டுறான். அருமையானே 12வது வசனத்தில் அதற்கு ஆதாம், அங்கே 11வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய் என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். 2 பேரை அவன் குற்றம் சாட்டுகிறான். முதலாவது தேவனை குற்றம் சாட்டுகிறான், 2வது ஸ்திரீயை குற்றம் சாட்டுகிறான். 2மே துண்டிக்கப்பட்ட நிலையில் அவன் காணப்பட்டதுனால தேவனோடு கொண்டத உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு. அவன் மனைவியோடு கொண்டிருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு, அன்பு துண்டிக்கப்படாமலே. இதுதான் என்னுடைய நிலைங்க. உண்மையாலுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது தான் ரட்சிப்பு. அதுதான் தேவனோடு ஒப்புரவாகுதல். அதான் கிறிஸ்துவின் மூலமாக. ஆத்துமா சாகவே சாகும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த ஆத்துமா மரணத்தை எனக்கு பதிலாளாக இயேசு ஏற்றுக்கொண்டார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். தம்முடைய நீதியை எனக்கு கொடுத்தார். அது அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நினைக்கலாம், ஏன் எனக்கு போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோதான் இருந்தாலும்
தனிமை, போராட்டம், சஞ்சலம், வருத்தம் என்னை வாட்டுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று அறிந்து கொள், நீ தேவனோடு கொண்டிருக்கிற உறவை நீ புதுப்பேயானால் மற்ற உறவு சரியாகும். மனித உறவை நீ சீர்படுத்த முடியாதுங்க. மனித உறவை சீர்படுத்த இன்றைக்கு மனித உறவுகளில் பயங்கரமான உரசல் ஏற்படுகிறது. நம்ம பார்க்குறோம், செய்திகளில் பார்க்குறோம். ஒருவர் அன்பாக இணக்கப்பட வாழ முடியலை. குடும்பமே அநேக சமயங்களில் பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. குடும்ப உறவுகளில் பாதிப்பு. கணவன் மனைவியை மதிப்பதில்லை, மனைவி கணவனை மதிப்பதில்லை. பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை. எவ்வளோ இடங்களில் இன்றைக்கு பெரிய பிரச்சனைகளை பார்க்குறோம். ஏன்? உறவுகளில் பாதிப்பு. இது காரணம் எல்லாம் பாவம். இந்த பாவம் என்கிற பயங்கர காரியம் உன்னையை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டது. அதனாலே என்னுடைய வாழ்க்கையை அப்போ நான் எப்படி சரி செய்வது? என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை நான் சரி செய்ய முடியுமா? என்னுடைய குடும்பத்தின் காரியங்களை சரி செய்ய முடியுமா? என்னுடைய பிள்ளைகளின் காரியங்களை சரி செய்ய முடியுமா? என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை சரி செய்ய முடியுமா? முடியும். அதுக்குத்தான் ஆண்டவர் அழைக்கிற வருத்தப்பட்டு பாரிச்ச மக்களே. ஆகவே என்னுடைய பிரதானமான காரியம் என்னென்னா தேவனோட ஒப்புரவாகுதல் தான். ஆகவே தான் பாவம் என்கிற தன்மை என்னை அழித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, பாவத்தை தன்மை கொண்டிருக்கிற என்னை பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் கிருபையாயிரும். ஆகவே ரட்சிப்புங்கிறதுக்கு ஏதோ சில பாவங்களை நீ அறிக்கை செய்து அல்ல, நீயே ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு சில பாவங்களை நான் எப்படி ரட்சிக்கப்பட்டது, ஏதோ நான் செஞ்ச சில பாவங்களை நினைப்பறதெல்லாம் அறிக்கை செஞ்சால் போதுமா? இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு நீ ஒப்புரவாகணும். அவனிடத்தில் தாழ்த்தும். ஆண்டவரே, இந்த காலங்களில் ஒருவேளை எனக்கு தெரியாது, உன்னுடைய நிலை எப்படி இருக்கு, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி தெரியாது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு உனக்குள்ள உறவு எப்படி இருக்குது தெரியாது, எனக்கு தெரியாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க எனக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறையா தெரியாது, இல்லையா குழப்பமாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா, பயமாக இருக்கா, போராட்டமாக இருக்கா? ஆமையாலே உன்னுடைய வாழ்க்கையில் அது தீர்க்கிறது முக்கியமல்ல. அடிப்படையான உன்னையே ஆண்டவர் மாற்றுகிற அவரோடு ஒப்புரவானா ஆண்டவர் உனக்காக செய்வார், எனக்காக யாவற்றையும் அழகாக செய்வார். எனக்குண்டான அனைத்தையும், என்னுடைய வாழ்க்கையில் எனக்குண்டான அவைக்குரிய காரியங்கள், சரீரப்பிரதான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எனக்காக செய்வார். அதாங்க ஒரு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஒருவேளை எனக்கு புரியலை, ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இதை அனுமதித்திருக்கிறார், ஒரு திட்டத்தோடு அனுமதித்திருக்கிறார். அவருடைய சர்வ ஏகாதிபத்தியம், அவர் ஞானம் உள்ளவர், அறிவுள்ளவர், அவர் மிகப்பெரியவர். என்னுடைய வாழ்க்கை தெரியும், எனக்கு இன்றைக்கு வரை இதுவரைக்கும் நடந்தது தெரியும், நாளைக்கு நடந்தது தெரியாது. ஜெட் ஏர்வேஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெட் ஏர்வேஸ் ஃபவுண்டர், அவர் பார்த்தா எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்க்குள்ள உள்ள மனுஷன், இங்கே சிறைச்சாலையில் செத்துட்டா பரவாயில்லன்னு சொல்கிறார். அவருக்கு புற்றுநோய் ஆரம்பிச்சிருக்கு, டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, அவருடைய காலம் முடிய போகிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையின் காலமானது எப்படி திரும்பும் தெரியாது, வாழ்க்கையின் சூழல் எப்படி மாறும் தெரியாது. இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், இதுவே கேன்சர் பேஷண்ட்ஸை பாருங்கள். நான் எனக்கு வரும் நான் நினச்சது கூட கிடையாது. சமீபத்தில் ஒரு நபரை குறித்து நான் பேசினேன். அப்போ அவங்க என்ன ஆயிட்டுன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாங்க, கேன்சர் வியாதியினால் இறந்துட்டாங்க. அதுமாதிரி வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத காரியங்கள். எனக்கு தெரிஞ்ச என்னோடு கூட ரொம்ப நெருக்கமான ஒரு போதகர், ரொம்ப நெருக்கமான ஒரு போதகர், அவருடைய மகள் யுஎஸில் இருந்தாங்க. அவருடைய மகளை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அதுமாதிரி சின்ன வயசில் 2 குழந்தைகளை விட்டு சின்ன வயசில் மறிக்க வேண்டியதாயிற்று.
இன்றைக்கி மருத்துவங்கிறது எல்லாத்துலேயுமே தீர்வு இருக்குன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ மருத்துவத்தில் தீர்வு இல்லாத பல காரியங்கள் இருக்குது. இந்த கேன்சர் என்னுடைய பயங்கரம் என்னென்னா, உனக்கு தெரியாது. அது செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வரும்போது தான் அதனுடைய காரியங்கள் சில சமயம் தெரியும். அப்போ பார்க்கும் பொழுது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. ரேடியேஷன் கீமோதெரப்பின்னு 2 இருக்குது. ரேடியேஷன் 2 ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி. அதுமாரி தேர்ட் ஸ்டேஜெலாம் வந்துட்டால் நீங்கள் அது எதுவுமே உதவி செய்யாது. அதுமாதிரி நம்முடைய பெட் ஸ்கேன் ஒன்று வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது நம்ம கையில் இல்லை. நம்ம எதிர்காலங்கிறது நம்ம கையில் இல்லை, ஆனால் அவர் கையில் இருக்குது. என்னை அறிந்தவர் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் சங்கீதம் 73, உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் என்ன? ஒரு நாளும் தேவன் அநீதி செய்கிறவர் அல்ல. கர்த்தர் நல்லவர். அவருடைய குணாதிசயங்களை புதன்கிழமை பார்க்குறோம். அதை நம்ம போடுறோம், வாசிச்சு பாருங்கள். போன வாரம் அன்புள்ளவர். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. அவரை சார்ந்து வாழ நம்ம கற்றுக்கிட்டோன்னு வைங்க. சோர்வு இல்லாமல், தளவு இல்லாமல் பல காரியங்கள். ஆனால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் நீ உனக்காக சகலத்தையும் அழகாக செய்து முடித்து நிறைவை கொடுக்கிற ஒரு தேவன். உன்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த சூழல், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் போ. விசுவாசத்தை நங்கூரமிடு. அதான் நம்ம வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள் நீ நங்கூரமிடு. அதை நீ பிடிச்சிக்கோ. அவருக்குள் நீ பலப்படு. இப்போ மற்ற எல்லாமே இதாயிரும். அன்மையாலே சாத்தான் நம்மை போராட்டம் உண்டு, ஏமாற்றுகிறான், சந்திக்கிறான், வழி விலகி பண்ணுகிறான். ஆனால் சிலுவையை நோக்கி பார்ப்போம். அங்கே தான் நமக்கு மீட்பு உண்டு. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, வாழ்க்கை என்பது எவ்வளோ எதிர்பாராத பலவிதமான காரியங்களை கொண்டதை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் ஒப்புரவான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவின் மூலமாக மாற்றுறோம். அதில் நாங்கள் சரியாக இல்லைன்னா மற்றது எல்லாமே ஆண்டவரே பிரச்சனை தான். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக இருக்கும் பொழுது எனக்காக, எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, மற்ற எல்லாவற்றையும் நீர் செய்கிறீர். சந்ததியாக நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுத்தார். தர்மையான மக்கள் வாழ்க்கையில் தேவனோடு நான் ஒப்புரவாகணும். அவரோடு கொண்டிருக்கிற அந்த உறவை நான் புதுப்பித்து கொள்ளணும். ஒருவேளை ஆண்டவரே, ஒரு சிலர் ஒரு காலத்தில் நல்ல அவைக்குரிய வாஞ்சைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது வழி விலகி போயிருக்கலாம். அங்கேயோ தூரத்தில் இருக்கலாம். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஒரு மாற்றத்தை தாரும். தேவனோடு ஒப்புரவான திருப்பத்தை தாரும். அப்பொழுது மனிதனோடு இணைப்பும், தேவனோடு இணைப்பு சரியாகும் பொழுது மனிதனோடு இணைப்பு சரியாக இருக்கும். உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.